Hello everyone, welcome back to my channel Mom and Vi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ஸ்வீட் பிரெட் டோஸ்ட். இதை நீங்க ஈவினிங் ஸ்நாக்கா சாப்பிடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடலாம், டின்னருக்கு கூட இதை நீங்க சாப்பிடலாம். இது குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்ய ரொம்ப டைம்லாம் ஆகாது, ரொம்பவே சீக்கிரமான நேரத்தில் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 கப்பு காய்ச்சின பால், அது கூட 7 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிகை மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்க இந்த குவான்டிட்டி வந்து 12 பிரெட் ஸ்லைசஸ்க்கு. நீங்கள் பிரெட் ஸ்லைஸ் கம்மியாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதோட அளவில் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம பேனில் வச்சிடலாம். இப்போ கிரில் பேன் இல்லைன்னா நார்மல் பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்ணெய் நல்லா உருகணும். இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்ஸ்சரில் இந்த பிரெட்டை டிப் பண்ணி இந்த மாதிரி பேனில் வச்சுருங்க. இது மேலே கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு இதை அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. இதே போல் 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம உடலில் எலும்புகளுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். அந்த கால்சியம் நம்மளோட வயது அதிகரிக்கும் போது குறைய ஆரம்பிக்கும். அப்போது நம்ம டெய்லி பால் எடுத்துக்கிறதுனால அந்த பாலில் இருக்க கால்சியம் நம்ம உடலை பராமரிக்கும். டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 கப்பு பாலில் 1 டேபிள் ஸ்பூன் தேனும் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து குடித்தோன்னா நல்லா தூக்கம் வரணும்னு ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. பாலில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம உடம்பில் ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்க உதவுது. பாலில் வைட்டமின் B12 இருக்குது. இந்த வைட்டமின் B12 நம்ம உடம்புல இருக்க நரம்பு மண்டலத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. சிறுநீரக கற்கள் இருக்கிற நோயாளிகள் கூட இந்த பாலை டெய்லி குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க.
இப்போ இந்த ப்ரெட்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இதை இப்போ இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊற்றிக்கிறேன். இதை சாக்லேட் சிரப் வச்சு தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்டாலே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.